பருக வேண்டிய அமிர்தமடாது. மனுஷே சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலை. மனுஷே சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலை. கையிலே இது தகாது என்று எடுத்து சொல்லியும் புரியல. அதனால மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலை. தம்பி பயலே, இது மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலை. ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே, இது ராமாஜாமி போட்டு விடாதே தம்பி பயலே. தம்பி பயலே, இத புரிஞ்சுக்காமலே இருக்காதேடா சின்ன பயலே, இத புரிஞ்சுக்காமலே இருக்காதேடா சின்ன பயலே. ஆனாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலை. தேவி பராசக்தியே, தேவி பராசக்தியே, ஊட்டி வளர்த்து என்னை, ஊட்டி வளர்த்து என்னை உயர்ந்தவனாக்கியே, பாட்டுக்கு உயிர் கொடுத்து பாட வைத்த தாயே, ஊட்டி வளர்த்து என்னை உயிர் கொடுத்த தாயே, பாட்டுகள் பாடி பாட
என் முகம் பாரம்மா தேவி வரா சக்தியே. வெற்றிவேல், வீரவேல், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் பாலை என்று சொல்லப்பட்ட ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நாட்ட ஆளக்கூடிய என் பெயர் நம்பி தலைவன். இந்த சிற்றூர் மக்களை நான் நம்பி, இந்த மக்கள் எல்லாம் என்னை நம்பி வாழ்வதனால் என்னை நம்பி தலைவன் என்று அழைத்தார்கள். எனக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் கொஞ்சி விழாவுக்கு பெண் குழந்தை இல்லை என்று நானும் என் மனைவி நங்கை மோகினியும் நித்தமும் என் குலக்கடவுள் முருகனை நினைத்து பூஜித்து வந்து கொண்டிருந்தோம். ஏனால் எங்கள் குல ஆச்சாரப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் காவல் புரிவதும் குலாச்சாரமாக இருந்தாலும் ஒரு நாள் என் குடிமக்களோடு குறிஞ்சிக்காட்டி நடுவணப் பகுதிக்கு வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தோம். வேள்விமலை சாரல், வேள்விமலை சாரல் என்று சொன்னால் பல முனிவர்கள் யாகம் செய்து வேள்வியில் நடத்தியதனால் இந்த இடத்திற்கு வேள்விமலை சாரல் என்று பெயர் வந்தது. அப்படி முனிவர்கள் தவத்தை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது பல துஷ்ட மிருகங்கள் அவர்களை தொல்லை புரிவது உண்டு. அதற்காக வேட்டையாடுவதற்காக இந்த குறிஞ்சிக்காட்டி நடுவணை பகுதிக்கு இந்த வேள்விமலை சாரலுக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்படி வேட்டைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது குறிஞ்சிக்காட்டி நடுவணை பகுதியிலே ஒரு அழகான ஒரு சத்தம், குவா 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 என்ற ஒரு சத்தம் கேட்டது. என்ன இது? இந்த அடர்ந்த கானகத்தில் ஒரு குவா குவா என்ற ஒரு சத்தம் கேட்கிறதே என்று சத்தம் கேட்கும் திசை நோக்கி சென்றோம். அங்கே வள்ளிக்கிழங்கு வெட்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலிருந்து வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் நழுவி விழுந்ததை போல கலைமகள், அலைமகள், மலைமகளுக்கு ஒப்பாக ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அங்கு அனாதையாக கிடப்பதை கண்டேன். என்ன இது? இந்த குழந்தை யாருடையது என்று என்னோடு வேட்டைக்கு வந்த மக்கள் அழைத்து கேட்டபோது இந்த குழந்தைக்கு உரியவர்கள் யாரும் வரவில்லை. உடனே மக்கள் எல்லாம், உங்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் பெண் குழந்தை இல்லை என்று வேதனைப்பட்டு வந்து கொண்டிருந்தீர்களே, ஆனால் அந்த குழந்தையை நீங்களே வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று என்னோடு வந்த மக்கள் சொல்ல, நானும் வேட்டையை நிறுத்திவிட்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நேராக வீட்டிற்கே சென்றேன். வேட்டைக்கு சென்ற அத்தான் எப்பொழுது வீடு வருவார் என்று என் மனைவி அங்கே காத்திருக்க, நானும் குழந்தையோடு அங்கு செல்ல, எப்பொழுதும் வேட்டைக்கு சென்ற தாங்கள் புலி, சிறுத்தை, சென்னாய் போன்ற துஷ்டமுறைகளை வேட்டையாடி வரக்கூடிய தாங்கள் இப்பொழுது குழந்தையோடு வருகிறீர்களே, இந்த குழந்தை யாருடையது என்று என் மனைவி கேட்க, நடந்த விவரமெல்லாம் அவளிடம் சொல்ல, பெண் குழந்தையே இல்லாத எங்களுக்கு எங்கள் குலக்கடவுள் முருகன் கொடுத்த வரப்பிரசாதம் என நினைத்து அந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுது உணவு வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றேன். என்னதான் வளர்த்து வந்தாலும் வள்ளிக்கிழங்கு வெட்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலிருந்து அந்த குழந்தை எடுத்து வளர்த்ததனால் அந்த குழந்தைக்கு வள்ளி 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 என நாமதேயத்தை வைத்து நாளொரு மேனியும் பொழுது உணவு வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றேன். எப்போதும் என் மகள் வள்ளி என் குலக்கடவுள் முறையை நினைத்து பூஜித்து வந்து கொண்டிருக்கின்றாள். இப்படி குடும்ப வரலாற்றுகளை பேசிக் கொண்டிருந்தால் நாட்டு நலன்களை விசாரிக்க வேண்டும். என் மகன் கிள்ளிவனவள் அழைத்து இந்த சிற்றூர் மக்களின் நலனை அறிய வேண்டும். யாரெங்கே? தந்தையே, தாங்களின் பொறுப்பாங்களுக்கு தாங்கள் மகளை பல்லாண்டு வர வணக்கம். ஏனால் எனக்கு பிறகு இந்த சிற்றூரை ஆளக்கூடிய தகுதி, ஆற்றல், திறமை தங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் தான் தங்களை அழைத்தேன். இந்த சிற்றூர் மக்களின் நலனை அறிய வேண்டும். கேளுங்கள் தந்தையே, உடனடியாக கூறுகிறேன். ஏனென்றால் நாம் குல ஆச்சாரப்படி ஆண்கள் வேட்டையாடுவது, பெண்கள் காவல் புரியும் குல ஆச்சாரம், குல வழக்கம். நாம் குலக்கடவுள் முருகனுக்காக புதிதாக காடு வெட்டி கருந்தினை, செந்தினை வைத்திருக்கின்றோம். அந்த செந்தினைகள் எல்லாம் அறுவடை செய்கின்ற வேளையிலே வானத்திலே பறக்கின்ற பச்சிலம் குருவிகள் தன்னையும் அறியாமல் தன் பசி தீர்ப்பதற்காக அவற்றை சேதப்படுத்துகிறது. ஏன்னா ஊரில் அனைத்து பெண்களும் காவலுக்கு செல்கிறார்கள். நம்பித்தலைவர் மகள் வள்ளி கவலுக்கு செல்லவில்லை என்று மக்கள் பேசுகிறார்கள். குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் தந்தையே. ஏன்னா மக்களுக்கு ஒரு நீதி, மன்னனுக்கு ஒரு நீதி என்று இருக்கக்கூடாது. அதனாலே மகள் வள்ளியை தந்தை அழைத்து வாருங்கள், பக்கமாக சொல்லி காவலுக்கு அனுப்புவோம். அப்படி ஆகட்டும், சென்று தங்கையை அழைத்து வருவோம். ஜெய் சாத்தையா.
தலைமகனும் வணங்கும் கலைமகளும் வணங்கும் அலைமகளும் துடிக்கும் கலைமகளும் வணங்கும் அலைமகளும் துடிக்கும் அலைமகள் மதுரை மீனாட்சி கலைமகளும் வணங்கும் அலைமகளும் துடிக்கும் மலைமகள் மதுரை மீனாட்சி தலைமகனும் வணங்கும் மலைமகளும் துதிக்கும் தலைமகனும் வணங்கும் மலைமகளும் துதிக்கும் மலைமகள் மதுரை மீனாட்சி மீனாட்சி தலைமகள் ராணியே தகசுந்தரியே
பணிவுடன் வணங்கினேன் கனிவுடன் அழுதிட பணிவுடன் வணங்கினேன் கனிவுடன் அருளுடன் பணிவுடன் விளங்கிய கனிவுடன் அருளுடன் பணிவுடன் விளங்கி கலைமகளும் வணங்கும் நின்னருளால் எனக்கே புவிதலில் நீடுலகில் ஆகவே வாழவழி காட்டிடுவாய் நின்னருளால் எனக்கே புவிதலில் நீடுலகில் ஆகவே வாழவழி காட்டிடுவாய் கலைமகளும் வணங்கும் எத்திக்கும் தித்திக்கும் உணதருள் சித்தர்கள் பணிந்திடும் மன்னையை எத்திக்கும் தித்திக்கும் உணதருள் சித்தர்கள் பணிந்திடும் மன்னையை கலைமகளும் வணங்கும் எனது மொழி புனிதமான வழிபெற உனது பாதமே நமம் நாடி வணங்கி எனது மொழி புனிதமான வழிபெற உனது பாதமே நமம் நாடி வணங்கி எனது மொழி புனிதமான வழிபெற உனது பாதமே நமம் நாடி வணங்கினேன் கலைமகளும் வணங்கும் வணங்கும் அடைமகளும் துதிக்கும் அடைமகள் நாடு ஓம் சரவணபவாய நமக சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக பெற்றெடுத்த பெரியவரே பிரியமுள்ள தாய்க்குளமே கற்றறியா இந்த சின்னவளின் முதற்கண் வணக்கத்தை உங்களுடைய பாதார பெருக்கங்கள் சமர்ப்பிக்கின்றேன் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துரைக்க நான் தருவேன் கோலம் சே துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தாய் என்ற சிறப்புக்குரிய முழுவதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி கதையை துவக்குகிறேன் நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன் உலகின் முதற் பொருளே முதன்மை பொருளானவரே உலகின் முதற்
செல்வம் சிவைச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதற்கனங்க தந்தை பாராட்டி சீராட்டி சீரோடும் சிறப்போடும் என்னை அருமை பெருமையாக வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் நாளிலே அப்பா என்னை காண வேண்டும் என்று தெரிவித்தாராம். என்ன காரணம் என்று நான் அறிய வேண்டும். அதற்கு முன் என்னுடைய இஷ்ட தெய்வமான குலதெய்வமான நான் விரும்பி வணங்கக்கூடிய எந்த நேரமும் அவருடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா, அவரை வணங்க வேண்டும். என்னுடைய இஷ்டதெய்வமான முருகப்பெருமானை வணங்கி அவரை நான் சந்திக்க வேண்டும். முருகா, முத்தமிழ் குமரா, கந்தா, பாலதண்டாயுத பாணி எனக்கு துணையாக இருந்து அருள் புரிய வேண்டும் ஐயனே. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி அங்கு வரம் வேண்டி வருவோர்க்கு வருவாண்டி ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அன்று தினக்கோடு மலையேறி நடந்தாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அங்கு சிவப்பாண்டி மலையேறி அமர்ந்தாண்டி நவலோக மணியாக நின்றாண்டி நவலோக மணியாக நின்றாண்டி என்றும் நடமாடும் துணையாக அமர்ந்தாண்டி என்றும் நடமாடும் துணையாக அமர்ந்தாண்டி அவன் தாண்டி தருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எதற்கே வரும் கோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எதற்கே வருமோ முருகனின் செல்வாக்கு எதற்கேனும் வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எதற்கேனும் வருமோடி பக்தர்கள் தினம் தோறும் பலர் கூடி பக்தர்கள் தினம் தோறும் பலர் கூடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி ஆண்டி தருவாண்டி தருவாண்டி
தெய்வங்களும் எனக்கு துணையாக இருக்கும், எங்களுடைய இனத்திற்கும் துணையாக இருந்து வழிநடத்தி செல்லும் என்ற நம்பிக்கையோடு இருந்தாலும் என் தந்தையாரை பார்க்க வேண்டும் இல்லையா? தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள். ஆகையினாலே என்னுடைய தந்தையாரை நான் காண வேண்டும். தந்தை